நிறுத்துங்கள். 1000 முறை கங்கையில் மூழ்கினாலும் உங்கள் பாவம் போகாது என்று சொன்னால் நம்புவீர்களா? இது வெறும் தண்ணீரில் உடலை நனைக்கும் சடங்கு அல்ல, உங்கள் ஆன்மாவை மாற்றப் போகும் ரகசியம். நான் கூட ஒரு காலத்தில் இதை வெறும் சடங்கு என்றுதான் நினைத்தேன். குளித்தால் மட்டும் புண்ணியம் வந்துவிடுமா என்று ஏளனம் செய்திருக்கிறேன். ஆனால் உள்ளத்தில் வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு புறத்தை தூய்மைப்படுத்துவது தாகத்திற்கு காணல் நீரை தேடுவது போல பயனற்றது என்பதை ஒரு நொடியில் உணர்ந்தேன். நமது மூளையின் விழிப்புணர்வு மற்றும் ஆன்மீக ஆற்றல் ஒன்றிணைந்தால் மட்டுமே மாற்றம் நிகழும். நீங்கள் கங்கையில் இறங்கும்போது உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இல்லையெனில் உங்கள் உள்மனதின் RAS எனப்படும் ஆழ்மன ஆற்றல் அந்த தெய்வீக அதிர்வுகளை ஏற்காது. இடது கையால் எதையும் பெற முடியாது, அதேபோல் அழுக்கு மனதால் அருளை பெற முடியாது. மனதை தூய்மைப்படுத்துங்கள், இறைவன் தானாக வந்து அமர்வார். நீங்கள் உண்மையிலேயே இறைவனை நேசித்தால் இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்து அந்த அருளை பெறுங்கள். உங்கள் பயணத்தை தொடங்கும் முன் உங்கள் தேவையற்ற எண்ணங்களை